ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோவும் கிம்மும் சண்டைலாம் பயங்கரமாக போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருதா, அதனால கிம்மு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவன் இந்த நேரத்துக்கு எங்கே போகிறான் அப்படின்னு ஹீரோவுமே பின்னாடி வந்து பார்க்குறான். அங்கே பார்த்தீங்கன்னா யூகி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்குலாம் செம்ம காண்டாயிட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் ஏதோ உத்தம மாதிரி பேசிட்டு இருந்தா வந்து திரும்பவும் இந்த லேடியை தான் மீட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நேராக ஹீரோனை போயிட்டு கூப்பிட்டு இருக்கான். வா நம்ம ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம். கிம்மும் யூகியும் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. யூகி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்பவே ஆசை இந்த மாதிரி நம்ம 2 பேரும் பேசிட்டு அப்படியே வாக்கிங் போகணும், ரொம்ப டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு. ஆனால் எதுவுமே நடக்க மாட்டுது, எல்லாமே சீக்கிரட்டாக தான் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு புலம்பிகிட்டே வந்துட்டு இருக்காங்களா. அப்போது இவங்க வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு ஹீரோயினும் ஹீரோவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை பார்த்த கிம்முக்கு பயங்கர ஆத்திரமாக வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும் அப்படின்னு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு அந்த ஸ்வெட்டர் எல்லாத்தையுமே போட்டு விட்டுட்ருக்கான். ஏன்னா ரொம்ப குளிரும் அப்படின்னு. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ ஹக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரியே தெரியுது கிம்முக்கு. அப்படியே மின்சுவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்ருக்கான். என்னடா நடக்குது நம்ம ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னு. அப்போ ஹீரோன்ட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா, அங்கே நைட்டு ஸ்டே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதனால் நைட்டு என்னால் வீட்டுக்கு வர முடியாது, நீ உன்னை பார்த்துக்க அப்படின்னு. என்னது பார்ட் டைமாக அம்மா ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு அவனுக்கு இன்னுமே கஷ்டமாயிருது. அப்படியே மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெடியாகி ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நம்ம வந்துட்டு சைக்கிள் ரைடெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு. யார்கிட்ட? யூகிட்ட கேட்குறா. அவங்க பார்த்தீங்கன்னா, என்ன நீங்கள் இப்படி என்கிட்ட வந்து கேட்குறீங்க, ஏதோ டேட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி. அப்படியே வச்சுக்கோங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, நீங்களும் சிங்கிள் நானும் சிங்கிள் தானே அப்படின்னு. அப்போ கிம்மையுமே கூப்பிட்றா, நீயும் வாயேன், ஹீரோயின் நீயும் வாயேன் அப்படின்னு. 4 பேரும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரைட் தான் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. யூகி வந்து சொல்கிறாங்க, நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதே இல்லை, நீ பண்ணியிருக்கியா? இல்லைப்பா நானும் பண்ணதில்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரம் ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கா, நம்ம 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சுக்கரலாம், பெட் வச்சுக்கரலாம், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஹீரோனை உட்கார வச்சு அவன் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக அழுத்திட்டு போயிட்டு இருக்கான். கிம்மும் யூகியும் பார்த்தீங்கன்னா ஓட்ட முடியாமல் ஓட்டிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறான். பார்த்தீங்களா எங்களெல்லாம் பீட் பண்ணவே முடியாது அப்படின்னு. நமக்கு தான் கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்கு. சரி வாங்க எல்லாரும் போய் சாப்பிட்லாம், பசிக்குது அப்படின்னு. உனக்கு பசிக்குதா? அப்போனா நீங்கள் 2 பேரும் போய் சாப்பிடுங்க, நாங்கள் 2 பேரும் போகிறோம் அப்படின்னு. யூகியை பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். இவங்க 2 பேத்துக்கும் ஒன்றுமே புரியலை. ஆக்சுவலாக ஹீரோ ஏன் இதை பண்ணுறான்னா, அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, ஹீரோயினுக்கு அவங்க ஹஸ்பண்டும் அப்புறம் அந்த பையனும் தான் உலகமே, அதனால் இவங்க 2 பேத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சிடலாம், ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஆனால் உண்மை என்ன அப்படின்றது ஹீரோக்கு இன்னி வரைக்குமே தெரியாது. ஹீரோயினும் கிம்மும் பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவன் வந்து சொல்கிறான், ஆமாம் நீ ஏதோ பார்ட் டைமாக அவனோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறியாமே, இதுக்கப்புறம் நீ ஒர்க் பண்ணாத அப்படின்னு. ஏன் நான் ஒர்க் பண்ணுவேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் என்னோடய தேவைகளை பார்த்துக்கணும், எனக்கு காசு வேணும் அப்படின்னு. அப்போ தான் இவனுக்கு ஞாபகம் வருது, அவன் சொல்லியிருந்திருப்பான்ல, உன்னோட காலேஜ் ஃபீஸ் எல்லாம் என்னால் பே பண்ண முடியாது, உனக்கு நான் கொஞ்சம் காசு கொடுப்பேன் செலவுக்கு, அதுவுமே இந்த பிப்ரவரி வரைக்கும் தான் கொடுப்பேன்னு. ஐயையோ நம்ம சொன்னனால தான் அவன் அந்த வேலைக்கு போயிருப்பாளோ அப்படின்னு. சரி இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போகாத, நானே உனக்கு காசு கொடுக்குறேன், எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நானே என்னை பார்த்துப்பேன் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கா என்னவன் நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டாளே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் காரில் போயிட்டுருக்கான். அதை பார்த்தோன்னே இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே சேஸ் பண்ணி முன்னாடி போயிட்டுருக்கான். ஹீரோ பார்க்குறான், சரியான பைத்தியக்காரனாக இருப்பான் போலையேன்னு. ஹீரோயின் வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்கா, ஏன் இப்படி போகிற, மெதுவாக போக வேண்டியதானே அப்படின்னு. ஒரு இடத்துல காரை பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறாங்க, வா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு. இல்லை காலையிலே எனக்கு ஹீரோ சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், எனக்கு ஃபுல்லாக தான் இருக்குது, நீ வேணால் போயிட்டு வா அப்படின்னு. எது காலையிலேயே உனக்கு அவன் சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துட்டானா? ஆமாம் இப்போ ஏதாவது வந்து சாப்பிட்லாம்ல, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு அவள் ஃபோன் எடுத்து பார்த்துட்ருக்கா. அந்த சைட் பார்த்தீங்கன்னா சில பாட்டிமாலாம் பூவெலாம் விற்றுட்ருக்காங்க. சரி இவளுக்கு வாங்கி கொடுத்தா என்ன அப்படின்னு பூவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கா. அவளும் பார்க்குறா, என்ன இது, அது வந்து அந்த பாட்டியெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா, ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு நான் வாங்கிட்டு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அவன் சொல்லிட்டு இருக்கான், நீ ஹீரோவோட வேலையை குவிட் பண்ணிடு அப்படின்னு. நான் எதுக்கு குவிட் பண்ண, ஹீரோ வந்து என்னோட நல்ல ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவன் பே பண்ணுறான், அந்த காசை வச்சு தான் என்னோடய தேவைகள் எல்லாத்தையுமே நான் பூர்த்தி பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு வேலையை நான் எதுக்காக விடணும், அதுவும் நீ சொன்ன அப்படின்றதுக்காக நான் எதுக்கு விடணும் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா என்னோட அவன் நம்ம பேச்சை சுத்தமாக மதிக்கவே மாட்டாளே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடியாகி வந்துட்டுருக்கா. கிம்மு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான், கையில் வச்சுருந்த காஃபி எல்லாத்தையுமே கீழே கொட்டிகிட்டு இருக்கான். என்னாச்சு பார்த்து ஹேண்டில் பண்ண மாட்டேன். அது இருக்கட்டும், மேடம் எங்கே கிளம்பி போகிறீங்க, இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்குமா அவனோட ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிற, அவனோட ஆஃபீஸ்க்கெலாம் நான் ஒன்றும் வேலைக்கு போகலையே அப்படின்னு. அப்போ எங்கே போகிறேன், நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு
பார்க்கணும்னு எனக்கு அவசியமே இல்லையே அப்படின்ட்டு அவள் வாட்டில் போகிறா. வர வர நமக்கு மரியாதையே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் உள்ளே வர அவளை பார்த்தோன்னா அவனும் அப்படியே பேனு பார்த்துட்டு இருக்கான். என்னப்பா என் அழகுல எதுவும் மயங்கிட்டியா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கு. ஏன்பா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, உனக்கு என்னவா, நீ தான் ஆல்ரெடி அந்த ப்ரொஃபஸரை வேற லவ் பண்ணுறியே, அப்படி இருந்தும் நான் அப்படி கேட்குறது தப்பு தான். எது நான் லவ் பண்ணுறேனா? ஆமாம், நீ தானே அந்த ப்ரொஃபஸரில் காரில் இழுத்துட்டு போயிட்டு இருந்த. ஐயய்ய அப்பெல்லாம் கிடையாது, எனக்கு அந்த பொண்ணு மேலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஜஸ்ட் அது ஒரு ப்ரொஃபஸர் அவ்வளோதான். சரி சரி, நான் அந்த ப்ராஜெக்டை பார்க்கறதுக்காக போகிறேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டு இருக்கா. அந்த டேன் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இவளுக்காக. இவ்வளோ பார்த்தோன்னே ஐயோ என்ன இவ்வளோ அழகாக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். இங்கே பாரு என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா. சரி ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீனே சூஸ் பண்ண. நான் இந்தியன் ஃபுட் வந்து சாப்பிட்டது கிடையாது, அங்கேயே போகலாம் அப்படின்னு 2 பேரும் அங்கே தான் வந்திருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா அந்த மெனுவில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த டிஷ்ஷு இதை இப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு. ஸோ அப்படியே 2 பேரும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்கப்புறமா ஒரு பார்க்கில் பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்து மூவி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கா. அங்கே ஒரு கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அன்பாகவே பேசிகிட்டு இருக்கு. இந்த சைடு திரும்பி பார்க்குறா, அங்கே ஒரு கப்புள்ஸுக்கு ஒரு அழகான குழந்தையுமே இருக்குது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. அந்த பையனோட அவங்க அப்பா நல்லா ஜாலியாகவே விளாண்டுட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. பாஸ்ட் நடந்த சில விஷயங்களை காட்டுறாங்க. மின்சுக்கு ஒரு 6 மாதம் தான் இருக்கும். அவள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டுருக்கு. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிக்கிறா. அப்பா படிக்கட்டும் நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு. கிம்மு பார்த்தீங்கன்னா அப்படியே முறைச்சிக்கிட்டு வேண்டா விருப்பாவே உட்காந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தில் டேனுமே நிற்கிறான். ஹீரோயின் வந்து சொல்கிறா, நானே போய்க்கிறேன் நீங்கள் எந்த போ அப்படின்னு. இல்லை இன்றைக்கி நம்ம 2 பேரும் கப்புள்ஸாக இருக்கிறது தானே நம்மளோட ரோலு. எந்த பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டை தனியாக விட்டுட்டு போவான். ஸோ நான் உன்னை பஸ் ஏற்றி விட்டே போகிறேன் அப்படின்னு. இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ரொம்ப தேங்க்ஸ், என்ன வந்துட்டு உண்மையான கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணதுக்கு. அதே தான் நான் உங்ககிட்டயும் சொல்லணும், நீங்களும் அந்த மாதிரி தானே என்கிட்ட நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு. ஸோ ஹீரோனுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தா. ரொம்ப ஹாப்பியோட ஹீரோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஹீரோ வந்து கேட்டுட்ருக்கான், என்னம்மா ரொம்ப ஹாப்பியாக வர, அங்கே எல்லாமே நல்லபடியாக போச்சா, அவன் எதுவும் உங்ககிட்ட ரூடாக நடந்துக்கிட்டானா? இல்லை அவன் என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாகவே நடந்துக்கிட்டான். ஒரு நாள் ஃபுல்லாக என்ன தான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நாங்கள் வந்து ஒன்றா சாப்பிட்டோம், பார்க்குக்கு போனோம், அப்புறம் அங்கே மூவியெல்லாம் பார்த்தோம், அங்கே நிறைய கப்புள்ஸ்லாம் இருந்தாங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட் ஆகி சொல்லிட்டு இருக்காள். அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். ஏய் நீ இப்போ தான் உன்னோட லைஃபையே வாழ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சரி நான் வந்து மாப்பெல்லாம் போட போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே டாப்பிக்கை மாற்றிட்டு போயிட்டுருக்க. அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு. அப்படியே மின்சுவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வெளியே வந்திருக்கான். அவளும் ஏதேதோ பேசுகிறா. ஆனால் இவனோட தாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல தான் இருக்குது. அவளுமே கேட்குறா, என்ன தான் யோசிச்சுட்ருக்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ரிட்டன் வீட்டுக்கு வரான். ஸோ நைட்டு போல் அவங்க அம்மாவோட ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவங்க மட்டும் தனியாக படுத்துட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து பார்க்குறான், அவங்க அப்பா தனியாக கீழே படுத்துட்டு இருக்காரு. இவங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ட்டு இவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா அவனோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இந்த கிம்மு வந்துட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட 2 முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு. வந்துட்டியா, அவனை பார்த்தாவே எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. சரி வந்து தொலைஞ்சிட்ட, என்னன்னு சொல்லு அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு உன்னோட ப்ராஜெக்ட் எனக்கு தேவையே இல்லை. அப்படியா, ஏன் மனசு மாறிடுச்சோ? ஆமாம் மாறிடுச்சு. 2வது விஷயம், ஹனூரா வந்து இதுக்கப்புறம் இங்கே வந்து வேலை செய்ய மாட்டான். நீ அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. நான் ஏன் அதை பண்ணணும்? ஏன்னா நான் அவளோட கார்டியன். இன்னசென்ட்டான பொண்ணுக்கிட்ட நீ ரொம்பவே அட்வான்டேஜ்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆமாம், நீ வந்துட்டு அந்த யோகியவும் அப்புறம் என்னோட ஒய்ஃபையும் கரெக்ட் பண்ண பார்க்குற. நீ சரியான ப்ளே பாயாக இருக்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கானா. ஹீரோவுக்கு செம்ம வெறியாயிட்டு இருக்கு. ஓ அப்படியா, நான் ஏன் யூகியை கரெக்ட் பண்ண பார்க்குறேன்னு தெரியுமா? ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஃபேமிலிஸ் வேணும், அவள் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறா. அதனால தான் நான் யூகியை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த யூகி தானே உன்னோட அஃபேரில் இருக்கிற பொண்ணு அப்படின்னு. இவன் ஷாக் ஆகிடுறான். தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். என்ன பேசிகிட்டு இருக்க, என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஒழுங்கு மரியாதையா யூகியை வந்து நீ பிரேக்கப் பண்ணிவிட்டு ஹீரோயினோட ஒழுங்காக போய் வாழு. இல்லைன்னு வச்சுக்கேன், நான் போயிட்டு யூகிட்ட சொல்லிடுவேன் இவ தான் ஹீரோயின் கிம்மோட பொண்டாட்டின்னு. அதுக்கப்புறம் ஜோலியே முடிஞ்சிரும் அப்படின்னு. என்ன பயமுறுத்துறியா? பயமுறுத்தலை, உன்னை நான் வார்ன் பண்ணுறேன். இவனுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறம் யூகிட்ட இருந்து மெசேஜ் வருது, உன்னை நான் பார்க்கணும், சீக்கிரம் வா அப்படின்னு. இவளுக்கு என்ன பிரச்சனைனே தெரியலையே அப்படின்ட்டு வந்துட்டு இருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா ஆமாம்
நம்ம ஸ்கூல் பண்ண போகிற அந்த ப்ராஜெக்ட் மாதிரியே சாம்சங் கம்பெனியில் ப்ராஜெக்டை யாரோ சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது நீ தானே, எதுக்கு அந்த மாதிரி பண்ண அப்படின்னு. அது என்னோட லெவலை கொஞ்சம் ஹை பண்ணி கொண்டு வந்தான். அது யாரை கேட்டு பண்ண? எங்கள் அப்பா அதுக்கு பர்மிஷன் கொடுத்தாரா? உங்கள் அப்பா எதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும்? எனக்கு பிடிச்ச விஷயங்களை தான் நான் பண்ண முடியும் அப்படின்ட்டு இவன் கொஞ்சம் திமிரா பேசு. என்னடா நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க? நான் இந்த விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும் தானே. உனக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு என்ன இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுறாங்க. இவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை. இதுக்கப்புறமா நம்ம மின்சுவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா டான்ஸர் இருக்காங்கள்ல ஃப்ரெண்டு, அவங்களோட இடத்துக்கு தான் வந்திருக்கான். நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எங்கள் அம்மா காலேஜுக்கு போகிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் தெரியும். எதுக்காக போகிறாங்க? அது நீனே போய் கேட்கலாம்ல. நான் கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. தயவு செஞ்சு சொல்லுங்கள். நீனே போய் கேட்கலாம்லப்பா. நான் கேட்டால் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. இப்போ தான் நான் அவங்களோட டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை பார்த்துட்டு வந்தேன். ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு. அதை எப்படிடா நீ பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்போ அந்த விஷயமும் உங்களுக்கு தெரியுமா? என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்குறான். அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த சொல்லிட்டாங்க போல். அப்படியே கிம்மை காட்டுறாங்க. இவன் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி ஒரு குட்டி தராஸ் மாதிரி இருக்கு. ஸோ இந்த சைடு நம்ம ஹீரோ நிற்கிற மாதிரி, அந்த சைடு யூகி இருக்கிற மாதிரி இருக்குது. யாரை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். யூகி பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த யூனிவர்சிட்டியே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவன் நிற்கிற மாதிரி, யூகி தான் நம்மளுக்கு கரெக்டான சான்ஸு. எங்கள் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஹீரோ பையன்தான். அவனை மட்டும் நம்ம சமாளிச்சிட்டோம், யூகி கூட நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்ருக்கான். அப்போ மின்சு பார்த்தீங்கன்னா உள்ளே வரான். நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். அம்மா காலேஜ் போகிறதுக்கான காரணமே நீங்கள் தானா அப்படின்னு. என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. எனக்கு எல்லாமே தெரியும். நான் அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசிட்டு வந்தேன். அவங்க எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்க. அம்மா படிக்கலை அப்படின்றதுனால நீங்கள் டிவோர்ஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்கல்ல. அவங்க நம்மக்கிட்ட எவ்வளோ அன்பா அக்கறையாலாம் நடந்துக்கிறாங்க. எப்படி இதெல்லாம் பண்ணலாம்? அவங்க என்னோட அம்மா. என்னதான் இருந்தாலும் நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு. உனக்குமே உங்கள் அம்மாவை பிடிக்காதுல்ல, எப்போவுமே வெறுத்துட்டு தானே இருப்ப. இப்போ ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க? அவங்க என்ன தான் இருந்தாலும் என்னோட அம்மா. அவங்கள ஹர்ட் பண்ணுற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்ட்டு அவன் கத்தி விட்டுட்டு வந்துட்டே இருக்கான். ஐயையோ பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டேனா அப்படின்ற மாதிரி தான் அந்த கிம்முக்கு இருக்குது. இந்த சைடு ஹீரோன் பார்த்தீங்கன்னா அவனோட ரூமை தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மின்சு பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே கத்த ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உன்னோட பெட்ஷீட் ரொம்ப அழுக்காயிடுச்சுப்பா. அதனால தான் நான் வேலை பார்த்த காசுலாம் உனக்கு வாங்கினேன். அதை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. எதுக்கு என் மேலே இவ்வளோ அக்கறையாக நடந்துக்கிறீங்க? லாஸ்ட்டாக என்னை தனியாக விட்டுட்டு போயிடுவீங்க அதுதானே அப்படின்னு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே பார்க்குறேன். இவன் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து காமிச்சிட்ருக்கான். அவங்க ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணேன். அவங்க எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாங்க. உங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனால் அது என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. தனியாக சாகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. அப்போது நான் என்ன பண்ணுறது? நீங்கள் இறந்து போனதுக்கப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவன் பயங்கரமாக அழுதுட்டுருக்கான். என்னை மன்னிச்சிருப்பா, நீ இந்த அளவுக்கு யோசிப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு. அப்போ அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை பிடிச்சி சொல்லிகிட்டு இருக்கான், என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் உங்களை ரொம்ப தனிமையாகவே ஃபீல் பண்ண வச்சுட்டேன்ல அப்படின்னு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறான். ஸோ பயங்கரமாக அழுதுட்டுருக்கான். இவங்களும் ஆறுதல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. சரி ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏன் அப்பா கிட்ட சொல்லலை? சொல்லியிருக்கலாம்ல உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. அப்போனாச்சும் அவர் நீங்கள் காலேஜ் போகிறதுக்கு அகைன்ஸ்டாக இருக்க மாட்டார்ல அப்படின்னு. இதை பற்றி தான் ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கா. இந்த சைடாக அந்த கிம்மும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்ருக்கா. என்ன தான் பண்ணுறது, நம்ம எப்படி தான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரது அப்படின்னு. அப்போது ஹீரோன்ட்டிருந்தே கால் வருது. நான் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசணும், வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா வரான். ஆமாம், என்னை எதுக்காக வர சொன்னேன் அப்படின்னு. நீங்கள் ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனும் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். அதாவது நீ காலேஜ் போகிறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ வேறு காலேஜில் போய் படி, நான் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணுறேன், அப்புறம் எல்லாமே ஸ்மூத் ஆயிரும்ல அப்படி இப்படின்ட்டு. ஹீரோயினும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போது கிம்மு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கான். நீ மட்டும் வேறு காலேஜ் போயிட்டா எனக்கு பிரச்சனையே இல்லை. அந்த ஹீரோ பையன்கிட்ட போய் நான் யூகியை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லிடுவேன். ஸோ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். அப்புறம் ஜூன் 2க்கு முன்னாடியே நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த ஹீரோ பையன் என்ன பண்ணிட போகிறான் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம். ஸோ எல்லா பிரச்சனையுமே சால்வ் அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாம என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு. இவ்வளோ நேரம் இவன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேசணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருப்பான் போல். ஹீரோன்ட்டு எதுவுமே சொல்லலை. இன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு கிளாஸ் இருக்கா இல்லையே அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அப்போனா வாங்க இப்போவே நம்ம கோர்ட்டுக்கு போயிடலாம், 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுது. என்ன நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் இவன் சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு.
ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.